இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரோட கள நிலவரம் பாத்தீங்கன்னா ஆத்விகாவை சுத்தி வளைக்கிறதுக்கு வெறும் 900 மீட்டர்ஸ் தான் இருக்கு. இந்த மீட்டர்ஸ் அவங்க கிராஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா சப்ளை லைன்ஸும் கட் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எப்படி ரஷ்யா இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய முடிஞ்சிச்சு, ஏன் உக்ரைனோட வீரர்கள் பெருமளவுல உதவி செய்ய முடியல, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்கள்னால எந்த ஒரு சப்ளைஸும் முன்னாடி கொண்டு கொடுக்க முடியலையா, அதனாலதான் மிகப்பெரிய தோல்வியை இந்த இடத்துல உக்ரைனியன் வீரர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கான சேரும் சகதியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு காரணத்தினாலதான் எந்த ஒரு அஃபென்சிவும் பக்கவாட்டு தாக்குதல், அதாவது இப்போ ஆத்விகா பக்கத்துல முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யர்கள் அப்படின்னா, இப்போ வேற பக்கத்துல இந்த ஸ்டெப்போ பகுதியிலிருந்து உக்ரைனோட வீரர்கள் முன்னெடுத்திருக்கலாம் தாக்குதலை, இந்த கீழே இருக்க பிரியோமிஸ்கில இருந்து தாக்குதலை முன்னெடுத்திருக்கலாம், இது போல பல இடங்கள் இந்த உடைநில முன்னெடுத்திருக்கலாம் தாக்குதலை, உடைநீ போய் தாக்குறதுன்னு இது போல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்களுக்கு அந்த பக்கத்துல சோல்ஜர்ஸை ரீடைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னம்னா முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், தாமதமா இருக்கும். இதனால உக்ரைனோட வீரர்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும். ஆனா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல இது போல வேகமா அட்டாக் பண்றதுக்கு காரணம் வெதர் சரியில்லை. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிகள் அவங்களுக்கான ரூட்டு பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால 1/4 ஃபிளக்ஸ்ல உள்ள கொண்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க உக்ரைனோட வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா முழு அளவுல கொண்டு போய் ஆயுதங்களை சேர்க்கறதுக்கான ரோடு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இந்த ஒரு காரணத்தினாலதான் உள்ள இருக்கக்கூடிய 10,000 வீரர்கள் மாட்டி தவச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அல்டிமம் கொடுத்துட்டாங்க. மொதல் அல்டிமம் ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைனுக்கு கொடுத்ததா சொல்லப்பட்டு வருது. அந்த அல்டிமம்ல என்ன இருந்ததுன்னா, உக்ரைனோட வீரர்களே ஆத்விகாக்குள்ள இருக்கீங்க இல்லையா, உங்களை நாங்க சுத்தி வளைச்சு சரணடைஞ்சிருங்க, எந்த பிரச்சனையும் வேணாம், யாரையும் நாங்க கொல்ல மாட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா பெரும் பிரச்சனையா மாறிடும் அப்படிங்கிறது போல ஃபர்ஸ்ட் அல்டிமம் கொடுத்துருக்காங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து அந்த அல்டிமம் தூக்கி குப்பையில போட்டாங்க. வாங்க ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஆத்விகால இருக்கக்கூடிய வீரர்கள் மிகப்பெரிய அளவுல தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன் இந்த 10,000 வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, எப்படி அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இந்த ஆத்விகாவோட சிட்டி பகுதியை முழுசுமே இந்த ரஷ்யர்களால பிடிக்க முடியும், ஆனா இந்த இடத்துல பஸ் டிப்போ ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்விகாவோட சிட்டி எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ரஷ்யர்கள் மேல வந்திருக்காங்களே அதுக்கு கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா ஆத்விகாவோட கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெரும்பாலான உக்ரைனோட சோல்ஜர்கள் ஸ்டேஷன் ஆயிருக்காங்க. அந்த பகுதியே ஒரு கோட்டையாட்டம் இருக்கும், அதை தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ரஷ்யர்கள் என்னதான் சுத்தி வளைச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ள என்ட்ராக முடியும். அப்படி இல்லைன்னா உயிர் சேதம் இருதரப்புலையும் பயங்கரமா இருக்கும். அதுவும் ரஷ்யா அஃபென்ஸ் எடுக்கும் போது பயங்கர உயிர் சேதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த காம்பவுண்ட் வாலா இருக்கட்டும், அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், ஃபுல்லா ரிமோட் மெஷின் கன்ஸ்ன்னு மிகப்பெரிய அளவுல டிஃபெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. எப்படி இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பிளான்ட் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்களோ அதே போல. ஸோ இந்த இடத்துல அல்டிமம் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உக்ரைனோட வீரர்கள் மிகப்பெரிய அளவுல பல பகுதிகளில் பிரிஞ்சிருந்தோம் அந்த இடத்துல என்சர்க்கிள் ஆயும், அதாவது சுத்தி வளைக்கப்பட்டும் சில இடங்களில் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களை அங்கேயே ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் சப்ளைஸ் இருக்கும். கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பக்கத்துல, அதாவது ஆத்விகாக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி ஒன்று இருக்கு. அது ஏர் டிஃபென்ஸ் பேஸ், அந்த ஏர் பேஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ஏர் பேஸ் சுத்தி வளைச்சிருக்காங்க ரஷ்யன்ஸ். பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் இன்னும் சரண்டர் ஆகல. சுத்தி வளைச்சாலும் கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிறது போல அங்க இருக்காங்க. அதே போல கொஞ்சம் அப்படியே மேல வந்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் பகுதி. அந்த பகுதியும் சுத்தி வளைச்சிட்டாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற உக்ரைனியன் வீரர்கள் சரண்டர் ஆகல. இப்போ வரைக்கும் அங்க சண்டை போயிட்டு தான் இருக்கு. ரஷ்யர்களாலையும் முன்னேறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மேபி பின்னாடி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு பின்புறமா அடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் இவ்வளவு தூரம் உயிர் தியாகம் பண்ணி அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்விகாவோட வீரர்களுக்கு, ஆத்விகா சிட்டிக்குள்ள இருக்கிற வீரர்களுக்கு டைம் வாங்கி கொடுக்கறதுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல ரொம்ப ஹீரோயிக் பேட்டில்ஸ்னா சொல்லுவாங்க இல்லையா, இந்த போர்க்களங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் இந்த மாதிரி செஞ்சாரு, ஒரு நபர் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹீரோ ஸ்டோரிஸ்லாம் இந்த ஆத்விகா பதில இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாம் தனியா அடுத்த பதில பார்ப்போம். பட் இது போல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்தது கிரின்கீல இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, முழுமையா பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல்லாம் வருது. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த கிரின்கீல இப்ப இன்ஜினியரிங் பிரிகேட், ரஷ்யாவோட இன்ஜினியரிங் பிரிகேட்ல உள்ள இறங்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல மைன்ஸா இருக்கட்டும், சில கண்ணி வெடிகள் உள்ள போறாங்க அப்படின்னம்னா கால்பட்டு வெடி, ட்ரிப் ஒயர் மாதிரி வச்சிருப்பாங்க, தட்டுச்சுன்னா வெடிக்கும், இது போல பல விஷயங்கள்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க சர்ப்ரைஸ்னா. அது இன்ஜினியரிங் பிரிகேட் உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இதுக்காகவே அவங்க பிரத்யேகமா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க உள்ள போய் அந்த பகுதிகள்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் இந்த அட்வான்ஸ் பிரிகேட் கிட்ட,
அது இந்த முன்னேறி போவாங்களா அசால்ட் பிரிகேடா இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்ஸ் பிரிகேடா இருக்கட்டும், அவங்களாம் வருவாங்களா அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே முடிஞ்சிருச்சு, ரஷ்யா அந்த பகுதி ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் போரிட்டு சண்டையிட்டு ஜெயிச்சவங்க எடுக்கல, உக்ரைனோட வீரர்கள் அங்கிருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. பட் ஏன் ஜெலன்ஸ்கி ஏன் அப்படிங்கிறதுல பலரும் கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிகமான உயிர் தியாகங்கள் அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்கள் செஞ்சிருக்கிறாங்க. கடைசியில் என்ன கிடைச்சிச்சு அப்படின்ற கேள்வி வருது. அங்கிருந்து உக்ரைனை பின்வாங்கிட்டாங்க. ரஷ்யர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவது ரஷ்யாவோட அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வாண்டடா நாங்க தாங்க விட்டு வச்சோம். ஏன்னா அந்த பகுதியிலேருந்து உக்ரைனால முன்னேற முடியல, அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. அது ஒரு மீட் கிரைண்டரா இருந்துச்சு. அதாவது அங்க ஆளுங்களை அனுப்பிட்டே இருப்பாங்க உக்ரைனை. அது நல்ல ஒரு சௌரியமான பகுதியா இருக்கு, வரவங்களெல்லாம் கொண்டுட்டே இருக்கலாம், அதிகமான ஆளுங்க வந்தாங்கன்னா அங்கே வச்சு கொண்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டு அந்த இடத்துல மீட் கிரைண்டரா வச்சிருந்தாங்கன்னா இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் இந்த இடத்துல கள நிலவரம் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல அந்த குப்பியான்ஸ்க்ல இருந்து கீழே லிமன் வரைக்கும் பாத்தீங்கன்னா பல பகுதிகளிலும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டே இருக்கிறாங்க. இதுதான் கள நிலவரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜப்பரோஷியா பகுதியில இருந்து ரஷ்ய வீரர்கள் ஒரு புது அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுல சில டெரரிஸ்டை நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல பெலரூஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆபரேஷனை நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கீழே ஜப்பரோஷியால இருந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்க, மேல பெலரூஸ்ல இருந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இந்த டினிப்பர் ரிவருக்கு இந்த சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் பெலரூஸ் கொண்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா, கீழே ஜப்பரோஷியால இருந்து மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ள சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த டினிப்பர் ரிவருக்கு இந்த பகுதியை சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கு எந்த சப்ளைஸும் போகாது, டெக்னிக்கலா என்சர்க்கிள்டு அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இது நடக்கும் பட்சத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த டினிப்பர் ரிவருக்கு இந்த சைட்ல இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களையும் சுத்தி வளைச்சு ஒண்ணு பிடிச்சிடுவாங்க, இல்ல கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதனாலதான் இந்த மேற்குலக நாடுகள் கதறிட்டு இருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அந்த ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறது, அப்புறம் இந்த ட்ரில் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் டினிப்பர் ரிவருக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரஷ்யா வந்து எடுத்துக்குவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் கண்டிப்பா கண்டினியூஸா தொடர்ந்துகிட்டே இருக்கும். ரஷ்யாவை குறைச்ச எடை போட்டாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போல நடக்க போகுது, ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட வரக்கூடிய போலி தகவல்கள் புருடா இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல, அதாவது மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள இந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதாவது இந்த கிளைமேட் கண்டிஷன் சரியில்லை இல்லையா, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, முடிஞ்சோடனே உள்ளே ஏறிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த பதில தெளிவா பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு இருக்க நம்பிக்கையில் அடுத்த பதில சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.